ஓம் சாந்தி 17/3/2025 காலை முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, படிப்பு தான் வருமானத்திற்கு ஆதாரம் ஆகும். இந்த படிப்பின் மூலம்தான் நீங்கள் 21 பிறவிகளுக்கான பொக்கிஷங்களை சேமிக்க வேண்டும். கேள்வி: எந்த குழந்தைகளின் மீது பிரகஸ்பதியின் தசை, அதாவது குரு தசை இருக்குமோ அவர்களிடம் என்ன அடையாளம் தென்படும்? பதில்: அவர்களுடைய முழுமையிலும் முழுமையான கவனம் ஸ்ரீமத் மீது இருக்கும். அவர்கள் படிப்பை மிகவும் நன்றாக படிப்பார்கள். ஒருபோதும் தோல்வியடைய மாட்டார்கள். ஸ்ரீமத்தை மீறுபவர்கள்தான் படிப்பில் தோல்வி அடைவார்கள். பிறகு அவர்கள் மீது ராகுவின் தசை அமர்ந்து விடுகிறது. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்கள் மீது விருக்ஷபதியாகிய தந்தையின் மூலம் பிரகஸ்பதியின் தசை, அதாவது குரு தசை அமர்ந்திருக்கிறது. பாடல்: இந்த பாவமான உலகிலிருந்து எங்களை அழைத்து செல்லுங்கள். ஓம் சாந்தி. இது பாவப்பட்ட ஆத்மாக்களின் கூக்குரல் ஆகும். நீங்கள் கூக்குரல் இட வேண்டியது இல்லை. ஏனென்றால் நீங்கள் தூய்மையாகி கொண்டிருக்கிறீர்கள். இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். இது மிகப்பெரிய பொக்கிஷம் ஆகும். எவ்வாறு லௌகீக படிப்பும் ஒரு பொக்கிஷம் அல்லவா? படிப்பின் மூலம் சரீர நிர்வாகம் நடைபெறுகிறது. பகவான் கற்பிக்கிறார் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். இது மிக உயர்ந்த வருமானம் ஆகும். ஏனெனில் லட்சியம் மற்றும் குறிக்கோள் எதிரிலேயே இருக்கிறது. உண்மையிலும் உண்மையான சத்சங்கம் இது ஒன்றுதான். மற்ற அனைத்தும் பொய்யான சங்கங்கள் ஆகும். முழு கல்பத்திலும் சத்சங்கம் ஒரே ஒரு முறைதான் ஏற்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதாவது சத்தியமானவருடைய சேர்க்கை ஒரே ஒரு முறைதான் ஏற்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அப்பொழுதுதான் பதீத பாவனரே வாருங்கள் என்று அழைக்கிறீர்கள். இப்பொழுது அவர்கள் அழைத்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு அவரோ உங்கள் எதிரில் வந்து அமர்ந்திருக்கின்றார். நாம் புதிய உலகம் செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்று குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள். அந்த உலகத்தில் துக்கம் என்பதின் பெயர் அடையாளமே இருக்காது. ஸ்வர்க்கத்தில் உங்களுக்கு சுகம் கிடைக்கிறது. நரகத்தில் சிறிதும் சுகம் இல்லை. இது விஷக்கடலாகும். கலியுகம் அல்லவா? அனைவரும் துக்கத்திலும் துக்கமாக இருக்கின்றனர். விகாரத்தின் மூலம்தான் பிறப்பெடுக்கின்றனர். அதனால்தான் ஆத்மா பாபா நாங்கள் பதீதமாகிவிட்டோம் என்று அழைக்கிறது. பாவனம் ஆவதற்காக கங்கையில் குளிப்பதற்காக செல்கிறார்கள். நல்லது, குளித்து விட்டீர்கள் என்றால் பாவனம் ஆகிவிட வேண்டும் அல்லவா? பிறகு ஏன் அடிக்கடி கீழே விழுகிறீர்கள்? பாபா கேட்கின்றார். வீழ்ச்சியடைந்து ஏணியில் கீழே இறங்கி இறங்கி பாவ ஆத்மாக்களாக ஆகிவிடுகிறீர்கள். 84 பிறவி ரகசியத்தை குழந்தைகளாகிய உங்களுக்குத்தான் தந்தை வந்து புரிய வைக்கின்றார். மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்கள் 84 பிறவிகளை எடுப்பதில்லை. உங்களிடம் இந்த 84 பிறவியின் சித்திரம், அதாவது ஏணிப்படி மிகவும் நல்ல முறையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. கீதையில் கல்ப விருட்சத்தின் சித்திரமும் உள்ளது. ஆனால் பகவான் கீதையை எப்பொழுது கூறினார், அவர் வந்து என்ன செய்தார் என்று எதுவும் அறியவில்லை. மற்ற தர்மத்தினர் அவரவர்களின் சாஸ்திரங்களை அறிந்திருக்கிறார்கள். பாரதவாசிகள் முற்றிலும் அறியவில்லை. நான் சங்கம யுகத்தில்தான் சொர்க்க ஸ்தாபனை செய்வதற்காக வருகின்றேன். நாடகத்தில் மாற்றம் ஏற்படவே முடியாது. எதுவெல்லாம் நாடகத்தில் பதிவாகி இருக்கிறதோ அது அப்படியே நடந்தே ஆக வேண்டும். நடந்து முடிந்த பின்பு மாறிவிடும் என்பது அல்ல. குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் நாடகத்தின் சக்கரம் முழுமையாக பதிவாகியுள்ளது. இந்த 84 பிறவி சக்கரத்திலிருந்து நீங்கள் ஒருபோதும் விடுபட முடியாது. அதாவது இந்த உலகம் ஒருபொழுதும் அழிந்து விடாது. உலக சரித்திர பூகோளம் திரும்ப திரும்ப நடைபெற்று கொண்டே இருக்கும். இந்த 84 பிறவி சக்கரம் மிகவும் அவசியமானதாகும்.
திரிமூர்த்தி மற்றும் சக்கரம் முதலியவை முக்கியமான சித்திரங்கள் ஆகும். சக்கரத்தில் தெளிவாக காட்டப்பட்டுள்ளது. ஒவ்வொரு யுகமும் 1250 ஆண்டுகள் ஆகும். இது கண்ணில்லாத குருடர்களுக்கு ஒரு கண்ணாடியாக இருக்கிறது. 84 பிறவிகளுக்கான கண்ணாடியாகும். தந்தை வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு தசைகளை பற்றி வர்ணிக்கின்றார். தந்தை உங்களுக்கு எல்லையற்ற தசைகளை பற்றி கூறுகின்றார். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களிடம் அழிவற்ற குரு தசை அமர்ந்திருக்கிறது. பிறகு படிப்பும் ஆதாரமாக இருக்கிறது. சிலர் மீது குரு தசை, சிலரிடம் சுக்கிர தசை, சிலரிடம் ராகு தசை அமர்ந்திருக்கிறது. தோல்வி அடைந்துவிட்டால் ராகு தசை என்றுதான் கூறுவார்கள். இங்கும் அவ்வாறு தான் உள்ளது. ஸ்ரீமத் படி நடக்கவில்லை என்றால் அழிவற்ற ராகு தசை அமர்ந்து விடுகிறது. அது அழிவற்ற குரு தசையாகும். இது ராகு தசையாக ஆகிவிடுகிறது. குழந்தைகள் படிப்பின் மீது முழு கவனம் கொடுக்க வேண்டும். இதில் எந்த சாக்கு போக்கும் சொல்லக்கூடாது. நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. இந்த பழைய உலகத்தை பார்த்தாலும் புத்தியின் யோகம் தந்தையின் மீதும் மற்றும் புதிய உலகத்தின் மீதும் ஈடுபட்டிருக்க வேண்டும். கர்மேந்திரியங்களின் மூலம் எந்த ஒரு பாவச் செயலும் செய்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் நல்ல காரியம் மட்டுமே செய்ய வேண்டும். உள்ளுக்குள் ஏதாவது நோய் இருந்தால், அதாவது ஆத்மாவில் ஏதாவது நோய் இருந்தால் மருத்துவரான பாபாவிடம் கூறி ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டும். 2. கெட்ட சகவாசம் மிகவும் கெட்டதாகும். இதிலிருந்து தன்னை மிக மிக பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும். தன்னை மற்றும் குடும்பத்தை சுகமானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். படிப்பதற்கு ஒருபோதும் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. வரதானம். சிரேஷ்டமான பாவனையின் ஆதாரத்தின் மூலம் அனைவருக்கும் சாந்தி மற்றும் சக்தியின் கிரணங்களை வழங்கக்கூடிய உலகிற்கு நன்மை செய்பவர் ஆகுக. விஸ்வ கல்யாணக்காரி ஆகுக. சிரேஷ்டமான பாவனையின் ஆதாரத்தின் மூலம் அனைவருக்கும் சாந்தி மற்றும் சக்தியின் கிரணங்களை வழங்கக்கூடிய உலகுக்கு நன்மை செய்பவர் விஸ்வ கல்யாணக்காரி ஆகுக. விளக்கம். தந்தையின் எண்ணம், சொல், பார்வை அனைத்திலும் எப்போதுமே நன்மை செய்யும் பாவனையும் நல் விருப்பமுமே இருக்கிறது. அதுபோலவே குழந்தைகள் உங்கள் எண்ணத்திலும் கூட உலக நன்மைக்கான பாவனையும் நல் விருப்பமுமே நிரம்பி இருக்க வேண்டும். எந்த ஒரு செயலை செய்யும் பொழுதும் உலக ஆத்மாக்கள் அனைவரும் உங்கள் கண்ணில் தென்பட வேண்டும். மாஸ்டர் ஞான சூரியன் ஆகி சுப பாவனை மற்றும் உயர்ந்த நல் விருப்பத்தின் ஆதாரத்தால் சாந்தி மற்றும் சக்தியின் கதிர்களை வழங்கிக் கொண்டே இருங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் விஸ்வ கல்யாணக்காரி ஆவீர்கள். உலகுக்கே நன்மை செய்பவர் ஆவீர்கள். ஆனால் இதற்காக அனைத்து விதமான பந்தனத்திலிருந்தும் விடுபட்டு சுதந்திரமானவர் ஆகுங்கள். ஸ்லோகன். நான் மற்றும் எனது என்பதுதான் தேக அபிமானத்தின் வாசல் ஆகும். இப்போது இந்த வாசலை மூடிவிடுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்ஞை. சத்தியம் மற்றும் பண்பாட்டை தங்கள் கலாச்சாரமாக்கிக் கொள்ளுங்கள். சத்தியத்தை கண்டறிவது என்றால் எண்ணம், சொல், செயல், சம்பந்தம், தொடர்பு அனைத்திலுமே தெய்வீகத்தன்மையின் அனுபவம் அதன் மூலம் ஏற்படும். சிலர் என்ன சொல்கிறார்கள் என்றால், நான் எப்பொழுதும் உண்மையையே பேசுவேன் என்று கூறுகிறார்கள். ஆனால் சொல்லிலும் செயலிலும் தெய்வீகம் இல்லை என்றால் பிறருக்கு உங்களுடைய உண்மை உண்மையாக படாது. எனவே சத்தியத்தின் சக்தியுடன் தெய்வீகத்தன்மையையும் கையாளுங்கள்.
எதனை பொறுத்து கொள்ள நேர்ந்தாலும் நீங்கள் பயப்படாதீர்கள். சத்தியம் அல்லது உண்மை என்பது தக்க நேரத்தில் தானே வெளிப்படும். நல்லது. ஓம் சாந்தி.